Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது டிஜிட்டல் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சம்மந்தமாக இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த சர்க்குலர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சர்க்குலர் வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி 2024 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டிஜிட்டல் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் அண்டர் பேரா 26 of 6 ஆன் தி இபிஎஃப் ஸ்கீம். அதாவது ஜாயின்ட் டிக்ளரேஷன்ஸ் வேறு, டிஜிட்டல் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் வேறு. இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஏற்கனவே நம்ம வந்துருச்சு, ஜேடி ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பிஎஃப் மெம்பர் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லீவிங், மார்க் எக்ஸிட் ரீசன் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் ஏற்கனவே இப்போ ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்கேஸ் உங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடியில் எதனா நீங்கள் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்குலர் யாருக்கு அப்படின்னு பாருங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி டிஜிட்டல் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் அண்டர் பேரா 26 of 6. அதாவது இபிஎஃப் ஸ்கீமில் ஹையர் பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு இந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். பேரா 26 of 6 படி உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டாச்சுவட்டரி லிமிட்டில் இருந்து அதிகபட்சமாக அந்த இபிஎஸ் பென்ஷன் தொகைக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி 2 பேருமே சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அதிக பென்ஷன் தொகை கிடைக்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் வழிவகை எல்லாமே பண்ணி தருவாங்க. இப்போது நீங்கள் அந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் கொடுக்காமலே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பென்ஷன் இபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த வேஜ் சீலிங் லிமிட், ஸ்டாச்சுவட்டரி லிமிட் வந்து 15,000 ரூபா தான். அப்போ ஒரு மாதத்துக்கு 1250 ரூபா. ஸோ 1250 ரூபா தாண்டி நீங்கள் அதிகமாக பென்ஷன் அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் சைன் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் சைன் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து மேனுவலாக இருந்துச்சு. இப்போ அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தனியாக நம்ம எதுவுமே ஃபில் பண்ணி சைன் பண்ண வாங்க தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்குலரை அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர் அண்ட் ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் அவங்க எல்லாத்துக்குமே இதில் அமைச்சிருக்காங்க இபிஎஃப் தரப்பில் இருந்து. அதாவது ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் பெர்மிஷன் அண்டர் பேரா 26 of 6 of the EPF scheme is a free request for an employee to contribute on a pay more than the statutory limit. Accordingly, a format to prepare the joint request under Para 26 of the EPF scheme has been approved by the CBT in the 234th meeting held on 31/10/2023. ஸோ அக்டோபர் 31 நடந்த 234வது சிபிடி மீட்டிங்லேயே இந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வித் எ வியூ டு ரெடியூஸ் டைம் அண்ட் பேப்பர் கன்சப்ஷன் த ஃபார்மேட் ஆஸ் என்க்ளோஸ்டு இயர் வித் shall be filed and processed in digital mode for all new cases prospectively. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, ஆல் நியூ கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் வேஜ் சீலிங் லிமிட்டை தாண்டி தான் வந்து பே பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டாச்சுட்டரி லிமிட் தாண்டி தான் பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இனிமேல் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட் மூலமாக டிஜிட்டல் ஃபார்மேட் அதாவது ஆன்லைன் மூலமாக ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணிட்டு இனிமேல் தான் நான் வந்து எனக்கு ஓகே, எனக்கு ஒவ்வொரு மாதமும் அதிகமாக பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபர்தர் நியூ கேசஸ்க்கு மட்டும் தான் இந்த டிஜிட்டல் முறையில் நீங்கள் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண முடியும். இப்போ 31 அக்டோபர் 2023க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதிகமாக ஸ்டாச்சுட்டரி லிமிட் தாண்டி நீங்கள் அதிகமாக பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணியிருந்து அந்த நபர் வந்து இப்போ அந்த கம்பெனி விட்டு விலங்கியிருந்தாலோ ரிசைன் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த நபர் இறந்திருந்தாலோ இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அது இந்த டிஜிட்டல் மூலயமா நீங்கள் ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் அதாவது அவங்க நாமினி வந்து ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணி ஹையர் பென்ஷன் வாங்கிக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஆல் த எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட்டிங் ஆன் பே மோர் தென் த ஸ்டாச்சுட்டரி லிமிட் அண்ட் தர் எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஆல்சோ பேயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் ஆன் சச் கான்ட்ரிபியூஷன் மேட் ஆன் பே more than the statutory limit will not be required to file the joint request in the above format immediately. ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஎஃப் மெம்பராக இருந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதிகமான பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் தரப்பில் இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அதிகமான கான்ட்ரிபியூஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது உடனடியாக இந்த ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஜாயின்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்குன்னு தனியான ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஒன்லி பேரா 26(6) ஆஃப் தி EPF ஸ்கீம். அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து அதிகமாக ஸ்டாச்சுட் லிமிட் தாண்டி பே பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வில்லிங் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ அதிகமாக பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜாயிண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜிட்டல் முறையை வந்து பயன்படுத்தலாம். பட் ஏற்கனவே இந்த பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் ஜாயிண்ட் ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் பண்ண முடியாது. அது வந்து மேனுவலாக தான் கொடுத்தாகணும். மேனுவலாக கொடுக்கறதுக்கான ஃபார்மேட் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி, அண்ட் ஃபார் எ நியூ எம்ப்ளாயி, புதுசாக வந்து பேரா 26(6) ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான ஃபார்மேட்டு, தென் எம்ப்ளாயருடைய அண்டர்டேக்கிங், இதை வந்து சைன் வாங்கி கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.